ஹாய் ஹலோ வெல்கம். தீபக்கோட மனைவி ஆராத்யா தன் கணவர்கிட்ட சொல்றாங்க, என்னால வறுமையில வாழ முடியாது, நான் வறுமையில இருந்து மீண்டு போகணும்னு ஆசைப்படுறேன், நான் விக்ரமோட போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. தன் 2 வயது குழந்தைய விட்டுட்டு போறாங்க. தீபக் அந்த 2 வயசு குழந்தைய வச்சு நல்லபடியா வளர்த்தாரா, இல்ல கஷ்டப்பட்டாரா, இல்ல வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சாரா? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். தீபக்கு 23 வயசு ஆகுது. தீபக் ஒரு நடுத்தர குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. தீபக்கோட அப்பா ஒரு அரசு அலுவலகத்துல எழுத்தாளரா பணியாற்றிட்டு இருக்காரு. தீபக்கோட அம்மா இல்லத்தரசியா இருக்காங்க. தீபக் தன்னோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு ஒரு டிகிரியை நல்லபடியா முடிக்கிறாரு. அந்த டிகிரியை நல்லபடியா முடிச்சதுக்காக நல்ல விருது வாங்குறாரு. நல்ல ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு. அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம், தான் அப்பா என்ன கேட்டாலும் நம்மளால வாங்கி தர முடியும், தான் அம்மா என்ன கேட்டாலும் வாங்கி தர முடியும்னு ஒரு சந்தோஷம் தீபக்கு. தீபக்கோட ஆபீஸ்ல ஒன்னா வேலை செய்யற ஒரு பெண் இருக்காங்க. அவங்க பேர் ஆராத்யா. ஆராத்யா ரொம்ப நல்ல பெண், பொறுமையானவ, பேசுறதுல ஒரு தன்மை இருக்கும். ஆராத்யாவை பார்த்த உடனே இது முதல் கணத்திலேயே பிடிச்சிருது தீபக்கு. நாளடைவுல தீபக்கும் ஆராத்யாவும் வேலையை பற்றி பேசுவாங்க. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவங்க பர்சனல் விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே காதல் வயப்படுறாங்க. காதல் வயப்பட்டு அவங்க வாழ்க்கை அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுல சொல்லி நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆராத்யா வீட்டுல பாத்தீங்கன்னா, ஆராத்யாவோட அப்பா பெரிய தொழிலதிபர், நல்ல ஒரு பணக்காரரும் கூட. ஆனா தீபக் ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்திருக்கான். அதனால ஆராத்யாவோட அப்பா மிகவும் கண்டிப்பா சொல்றாரு, அந்த பையன் தீபக்கு நான் ஒரு கலமும் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தீபக்கும் தன்னோட அம்மா அப்பாட்ட கேட்கிறான். அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பான பொண்ணு என்னைக்குமே வேண்டாம், என்னைக்கா இருந்தாலும் உனக்கு ஆபத்து தான், நான் சொல்றது கேளு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இரு வீட்டாருமே சம்மதம் தெரிவிக்கல. அதனால தீபக்கும் ஆராத்யா என்ன பண்றாங்க, ஆனா ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறாங்க. தீபக் எப்பவும் போல வேலைக்கு போறாரு. மறுநாள் பாத்தீங்கன்னா தீபக்கோட வேலை அங்க இல்ல. ஆராத்யோட அப்பா நல்ல பிரபல தொழிலதிபரா இருக்கவே அவர் இந்த தீபக்க வேலையை விட்டு எடுத்துருங்கன்னு அவங்க கம்பெனிக்கு சொல்லவும், ஆராத்யோட அப்பா பேச்சு கேட்டுட்டு தீபக் அந்த கம்பெனி வேலையில இருந்து எடுத்துடுறாங்க. இப்படியே போது 2 பேர் வீட்லயுமே எந்த ஒரு பெரிய சப்போர்ட் கிடையாது. ஏன்னா தீபக்கோட வீட்டுல இருந்து அனுப்பிட்டாங்க. ஆராத்யா வீட்லயும் சுத்தமா சப்போர்ட் கிடையாது. 2 பேருமே என்ன பண்றாங்க, சூரத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. சூரத்ல போய் ஒரு வீடு எடுத்து வாழ எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலப்போக்குல நிறைய கம்பெனி ஏறி இறங்குறாங்க. இருக்கிற காசு வச்சு வீடு வாடகைக்கு எடுத்துட்டாங்க. நிறைய கம்பெனி ஏறி இறங்கினா தீபக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. இப்ப கடைசியில அவனுக்கு ஒரு கூலி வேலை கிடைக்குது. நம்ம நம்பி ஆராத்யா வந்துட்டா நம்ம அவருக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கூலி வேலையும் தீபக் செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆராத்யாவும் என்ன பண்றான், இப்படியே ஒருத்தரோட சம்பாத்தியம் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஆராத்யாவும் அங்க உள்ள துணி கடையில உட்காந்துட்டு எல்லா பெண்களுக்கு துணி காமிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கா. இப்படியே அவங்க நாட்கள் போயிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. 2 வருஷம் கழியுது. ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை பேர் அன்வி. அன்விக்கு வந்துட்டு தீபக்கு ஒரே சந்தோஷம். தீபக் எவ்வளவு கவலையில இருந்தாலும் தன் மகளை பார்க்கும்போது தீபக் ஒரே சந்தோஷம் ஆயிடுறான். அன்வி வந்ததுக்கு அப்புறம் நிறைய செலவுகள் அதிகமாக ஆரம்பிக்குது. தீபக் ஒரு நாளும் இரவு பகலுமா வேலை செஞ்சுட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஆராத்யா வேலை செஞ்ச இடத்துல ஆராத்யாவோட டெக்ஸ்டைல் ஷாப்க்கு ஒரு புதுசா ஒரு மேனேஜர் வராரு. விக்ரம் சொல்லிட்டு வராரு. விக்ரம்க்கு ஆராத்யா பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துருது. இவ்வளவு அழகான பெண், ஒரு மென்மையான பெண், கவர்ச்சிகரமான பெண்ணா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பார்த்து ஆச்சரியமா வருது. விக்ரம் ஆராத்யாக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பார்த்து செய்யறான். ரொம்ப பணிவா நடந்துக்கிறான், ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறான். ஒரு விஷயமும் ஆராத்யாக்கு பார்த்து செய்யறான். இதை ஒரு நாள் தீபக் கவனிக்கிறான். விக்ரம் ஆராத்யாவை வீட்டுல கொண்டு கார்ல விடுறதும், கார்ல பிக்கப் பண்றதும், இந்த எல்லா விஷயமும் தீபக் பார்த்துட்டே இருக்கான். தீபக் இதை பத்தி கேட்கலாம் நினைப்பான். ஆனா தன் மனசுல நினைக்கிறான், இதை பத்தி நம்ம கேட்டா இந்த சண்டை பெருசாக்கிடுவா, நம்ம நிம்மதியும் போடும், நம்ம எதுவுமே கேட்டுக்கொண்டா அமைதியா இருக்கலாம் அப்படின்னு இருப்பான். தீபக் வீட்டுக்கு வந்து பாக்குறான். ஆராத்யா மொபைல் நோண்டிட்டு இருப்ப குழந்தை ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கும். அப்ப தீபக் கேட்பான், ஏன் ஆராத்யா குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கல, நீ பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் ஏன் பார்க்கணும், நான் மட்டும் தான் பார்க்கணுமா, நீயும் பார்க்கலாம் இல்லையா, போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறான். சரி, உடனே என்ன பண்றான், அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்த எல்லாமே தீபக் செஞ்சுட்டே இருக்கான். இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருது. அந்த குழந்தை கையில ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஆராத்யா வீட்டை விட்டு வெளியில போயிடுறா. தீபக் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தா வீட்டுல யாருமே கிடையாது. குழந்தை அன்வி மட்டும் தான் இருக்கான். அன்வி கையில இருந்து ஒரு லெட்டர் எடுத்து படிக்கிறான். அந்த லெட்டர் எடுத்து படித்த உடனே தீபக் ஒரே அதிர்ச்சி ஆடுறான். அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஆராத்யா எழுதியிருக்கா, வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ற மாதிரி இருக்கு, எனக்கு வறுமையில வாழ விருப்பம் கிடையாது, அதனால உன் குழந்தைய உன்னே விட்டுட்டு நான் விக்ரமோட நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்தோன்னே தீபக் ஒண்ணுமே புரியல. கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அழ தொடங்குறான், வேதனைப்படுறான். ஐயோ, ஒரு தாய் இல்லாம இந்த குழந்தைய நான் எப்படி வளர்ப்பேன், எனக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியாது, நான் உழைக்க மட்டும் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறான் தீபக். என்ன செய்யறதுனே ரொம்ப புரியாம அழுதுட்டே இருக்கான். ரொம்ப வேதனைப்படுறான். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றான், சரி நம்ம அழுதுட்டே இருந்தா நம்ம குழந்தைய பார்த்துக்க முடியாது, நம்ம குழந்தையும் பார்த்துக்கணும், நம்ம ஏதாவது செய்யணும், ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு சொல்லிட்டு அழகதை நிப்பாட்டிட்டு என்ன பண்றான், தன் கண்ணெல்லாம் உடைச்சிட்டு அவன் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு மட்டும்தான் தெரியுது. தன் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணுன்ற ஒரு நெருப்பு போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றான், அடுத்த நாள் காலைல சீக்கிரமா எழுந்திருக்கிறான். வீடை பெருக்கி துடைக்கிறான், பாத்திரம் கழுவுறான், குழந்தைய குளிப்பாட்டுறான், குழந்தைய நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுறான், குழந்தைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி விடுறான். இப்படி எல்லா வேலையுமே குழந்தைக்கு தேவையான விஷயம் எல்லாமே நல்லபடியா செஞ்சிடறான். அந்த தெருவில் என்ன பண்றாங்க, ஒரு வயதான அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து என் குழந்தைய பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. அவங்களும் அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறாங்க.
சொல்றாங்க. தீபக் முந்தைய விட இப்ப ரொம்ப அதிகமாவே வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதாவது அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் கூட இவன் சும்மா இல்லாம தன்னோட வேலையை சீக்கிரமா பார்க்கறான். ஒரு செல் எக்ஸ்ட்ரா தூக்கும் போதெல்லாம் நான் அன்பிக்காக தூக்குறேன் நினைச்சிட்டே தூக்குறான். தன்னோட வேலையை மிகவும் கடினமா வேலை இருந்தாலுமே அதை பெருசா பொருட்படுத்தாம நம்ம அன்பிக்காக நான் வாழ்க்கை நல்லா நடக்கணும், நான் அன்பிக்காக எல்லா விஷயமும் செய்யணும்னு சொல்லிட்டு தன் மகளை மனசு அளவுல நினைச்சிட்டு அந்த வேலை எவ்வளவு பலுவா இருந்தாலும் சரி கடினமா இருந்தாலும் சரி சற்றும் பொருட்படுத்தாம தன்னோட வேலையை எப்பவும் அயராம உழைச்சிட்டே இருக்காரு. அங்க யாராவது தீபக் பத்தி கேட்டாங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ஓ அவனா, அவன் எப்பவுமே வேலை செஞ்சே இருப்பான், அந்த பையனா அப்படின்னு தான் சொல்லிட்டு கேட்பாங்க. தீபக் தன்னோட வேலையை ரொம்ப கண்ணு கருத்துமா செய்வாரு. தீபக் தன் மகளுக்காக கண்ணு கருத்துமா செஞ்சு சில பணத்தை சேமிச்சு வைக்கிறாரு. ஏன்னா தன்னோட குழந்தைய ஒரு நல்ல பள்ளியில சேர்த்து குழந்தைக்கு தேவையான விஷயம் எல்லாம் படிக்கணும், நல்ல விஷயம் தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் தன் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நல்லா தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்காரு தீபக் நல்லா உழைச்சு ஒரு நல்ல ஸ்கூல்ல சீட்டு வாங்கி அந்த குழந்தை சேர்த்துடுறாரு. அந்த குழந்தைய நல்லபடியா ஸ்கூல்ல சேர்த்துடுறாரு. அந்த குழந்தைக்கு சாயந்தரம் அந்த பாட புத்தகத்துல உள்ள எல்லா பாடத்தையும் அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த குழந்தை எந்த ஒரு சிரமமின்றி அந்த அப்பா சொல்லித்தர விஷயத்த உடனே பிடிச்சிட்டு உடனே சொல்லுது. இதை பார்த்த உடனே தீபக்கு ஒரே ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு நல்ல பலன் இருக்கு அப்படின்னு இருக்கு. இந்த விஷயத்துல யார் கண் பட்டுச்சுன்னு தெரியல. ஒரு நாள் தீபக் தன்னுடைய பில்டிங்ல வேலை செஞ்சுட்டே இருக்காரு. மழை காலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா சாரம் விழுந்து 2வது மாடில இருந்து கீழே விழுந்து தீபக்கு அடிபட்டுருது. அப்ப கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கறாங்க. தீபக்கு காலில் ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு, நீங்க 3 மாசம் நடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தீபக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்னது, நான் 3 மாசம் நடக்க கூடாதா? ஐயோ, என்னோட குழந்தை, என் வீட்டு வாடகை எல்லாம் என்னோட வருமானத்தை நம்பிதான் இருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. நீ 3 மாசம் தொடர்ந்து ரெஸ்ட் எடுக்கலன்னா உன் காலை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும், அவ்வளவு இதுவா இருக்கு அப்படின்றாங்க. தீபக் உட்காந்து அழுவுறான். ஐயோ கடவுளே, ஏன் இவ்வளவு சோதிக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, என் குழந்தைக்கு சாப்பாடுக்கு நான் என்ன செய்வேன், குழந்தை என்ன நம்பிதானே இருக்கு, அது மட்டும் இல்லாம வீட்டு வாடகை 1 மாசம் தரனால ஏதாவது சொல்லுவாங்க, 3 மாசம் ஆயிடுச்சு, 3 மாசம் நான் எப்படி தராம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தேம்பி அழறான். தன் மகன் நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். அவனால வீட்டு வேலையெல்லாம் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு ஏதோ செஞ்சு சமைச்சு வைக்கிறான். அந்த குழந்தை சொல்லுது, அப்பா என்னோட ரொட்டி எல்லாம் காலியாக போகுதுப்பா அப்படின்னு சொல்றது. தீபக் நினைச்சிட்டு இவரே வருத்தப்பட்டே இருக்கான். அவன் இருக்கிற கூரையில பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுகிட்டே இருக்கு. மழை காலமும் வந்துருச்சு. ஐயோ நம்ம என்ன செய்ய போறோம், தன் குழந்தைய பட்னியை போட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நினைச்சிட்டு ரொம்ப வருந்துறான். நான் இயலாமையா போயிடுவனும், நான் இப்படியே போயிட்டேன்னா என் குழந்தை நிலைமை என்ன ஆகுது, என் குழந்தை நான் எப்படி காப்பாத்துவேன்னு துடிக்கிறான். அப்போ ஒரு கடத்துல என்ன பண்றான், அந்த அறையோட ஒரு மூலையில நிறைய புத்தகங்கள் இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறேன், நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம ஏதாவது பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க உள்ள மேல ஒரு புக் இருக்கு. அந்த மேல ஒரு புக்கு மட்டும் எடுத்து படிக்கிறான். அந்த புக்கு பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான புக்கா இருக்கு. அவனுக்கு வேலை எல்லாமே தெரியும், அப்பயே நம்ம ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த புக்ல போட்டுட்டு இருக்கு. அது பார்த்தோன்னே தீபக் ஒரு என்ன தோணுது, நமக்கு எல்லா வேலையும் தெரியும், நம்ம ஒரு 4 ஆட்கள் வச்சு ஒரு வீட்டு வேலை எதை செய்யக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான். தன்னோட உடஞ்ச கன்னடம் என்ன பண்றான், ஒரு ஸ்டிக் எடுத்து ஊனிட்டே வரான். அங்க உள்ள தனது நண்பர் 4 பேர்கிட்ட பேசுறான். டே, நான் அந்த மாதிரி ஒரு வேலை எடுத்து செய்யலான்னு இருக்கேன், எனக்கு ஒத்துழைச்சு நீங்களும் கூட செய்யுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். அவங்களும் சொல்றாங்க, நிஜமா உனக்கு வேலை கிடைக்க மாட்டா அப்படின்றாங்க. ஆமா, நமக்கு தான் எல்லா வேலையும் தெரியுமே, கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும், நீங்க ஆனா எனக்கு கூட வந்து உனக்கு ஒத்துழைப்பு கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. தீபக்கு ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு சின்ன வீட்டை பழுது பார்க்கறது ஒரு வேலையா இருக்கு. அப்போ ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப அழகாவும் எளிதாகவும் அழகா முடிச்சு காமிக்கிறாரு. அந்த உடஞ்ச காலோட ஸ்டிக்கை ஊனி நின்னுட்டு அந்த வேலையாட்களை ரொம்ப அழகா வேலை வாங்கி சிறப்பா கட்டி முடிக்கிறான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தீபக் அந்த சின்ன வீட்டை ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி சூப்பரா கொடுத்துடுறாரு. அதை பார்த்த உடனே ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். அது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா, நான் எப்படியா இருந்தா நம்ம 4 பேருக்கு தெரியாது, நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தன் மகள் பேர்ல அன்வி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அன்வி கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஊர் மக்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஏன்னா ஒருத்தர் மூலியமா ஒருத்தர் அப்படியே சொல்லிட்டா இருக்காங்க, உங்க வீடு யார் கட்டினதுன்னு ஒரு சில பேர் கேட்கும். அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி அன்வி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டினது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓரளவுக்கு தீபக்கோட அன்வி கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் டெண்டர் கொடுத்துட்டு இருக்காரு தன்னோட பண்ணை வீடு கட்டுறதுக்காக. அப்ப யோசனை பண்ணிட்டே இருக்காரு. தன்னோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு என்ன பண்றான், தீபக் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை நேரடியா போய் ஆஃபீஸ்ல போய் பார்க்கறான். சார், எனக்கு இந்த டெண்டர் கொடுங்க, உங்களுக்கு நான் நல்லபடியா முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அவனோட எளிமையான பேச்சும் தன்னம்பிக்கையான பேச்சும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தீபக் நகரத்துல ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகாவும் கட்டி கொடுத்திருக்காரு. தீபக் அந்த நகரத்துல ஒரு பேச்சு பொருளாவே ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நகரத்துல ரொம்ப ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சாரு, அன்வி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தீபக் ஒரு நாள் தன்னுடைய ஷேர் மார்க்கெட்ஸ் உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கறான். ஒரு டைம் என்ன பண்ணா, அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன், டே நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், நீ இன்வெஸ்ட் பண்ணு, இதுல பல மில்லியன்கள் பணம் வருண்டா ஒரு காலகட்டத்துல அப்படின்னா. தீபக் அப்படி ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணதே மறந்துட்டான். திடீர்னு இந்த ஷேர் மார்க்கெட்ஸோட பேப்பர்ஸ்ல எடுத்து பார்த்தா அந்த ஷேர்ஸ் பல மடங்கு முன்னேறி இருக்கு. சரி, இந்த பல மடங்கு முன்னேறினத பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு பெரிய நகரத்துல தன்னோட ஒரு பெரிய ஆஃபீஸ் ஓபன் பண்ணணும்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், அந்த பெரிய நகரத்துல இடம் வாங்கி ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்ணிடுறான். அந்த இடத்துல அன்வி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு பேர் வைக்கிறான். மக்கள் நிறைய பேருக்கு அந்த அன்வி கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் நிறைய சைட் பண்ண
பண்ண அந்த நகரத்திலே ஒரு பெரிய பிரபலமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆரம்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு மிகவும் பேர் போனவரா ஆயிட்டான். நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டான். தன்னோட மகளோட ரொம்ப சந்தோஷமா இந்த நகரத்திலே ஒரு புதுசா இடம் வாங்கி நல்லபடியா அந்த இடத்துல ஒரு வீடும் கட்டிட்டான். ஒரு கடின உழைப்புக்கு பேர் போனவர் தீபக். தீபக் யோசனை பண்றான், தன்னோட ஆபீஸ்ல ஒரு மேல் மாடியில உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஆபீஸை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ் முழுதும் ஒரு கிளாஸால ஆயிருக்கு. அதை பார்க்கும்போது யோசனை பண்றான், எத்தனை நாள் நம்ம சாப்பாடு இல்லாம நம்ம பசியால தூங்கியிருக்கோம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல மேல் மாடி தளத்துல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட கடின உழைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். கடின உழைப்பு தான் காரணம் சொல்லிட்டு தன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான் தீபக். ஒரு நாள் என்ன ஆகுது, தீபக்கு ஒரு கால் வருது. அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு ஒரு கால் வருது. அந்த கால்ல பாத்தீங்கன்னா ஹலோ தீபக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கேட்கிறான். தீபக்கு அந்த குரல் கேட்ட உடனே ஒரு பரிச்சயமா இருக்கு. இந்த குரல் நம்ம ரொம்ப கேட்ட குரல்ல மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த சிறந்து யாரோ அழற மாதிரி இருக்கு. அப்பதான் தீபக், யார் நீங்க, எனக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப அந்த சைட்ல இருந்து பேசுறாங்க, நான் ஆராத்யா பேசுறேன் அப்படின்னு. அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு, ஒரு மாதிரி இதயம்லாம் துடிக்கிற மாதிரி இருக்கு. இருந்தும் எந்த வித கோபத்தை வெளிப்படுத்தாம என்ன பண்றான், சொல்லுங்க அப்படின்றான். இல்ல நான் ரொம்ப பெரும் பிரச்சனைல இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி எது வந்தாலும் நீங்க நேரடியா ஆபீஸ்ல பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான். போன் வச்சுட்டு ஒரு பெரும் மூச்சு விடுறான். நம்ம யார ரொம்ப வாழ்க்கையில வெறுக்கிறோமோ அவங்க நமக்கு போன் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம யாரா இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அவங்க மேல ஒரு கோபம்லாம் கிடையாது, ஒரு வெறுப்பு மட்டும்தான் அவனுக்கு இருந்துட்டு இருக்கு. மறுநாள் என்ன பண்ற, ஆராத்யா தன்னோட பெரிய ஆபீஸ்க்கு வரா. பல கண்ணாடிகள் சூழ்ந்து இருக்க நல்ல லக்ஸுரியஸான ஒரு ஆபீஸ் ரூம் இருக்கு தீபக்கு. அப்ப தீபக் தன்னோட சிசிடிவி கேமரால ஆராத்யா வரதை பாக்குறான். ரிசப்ஷன் கால் பண்றான். இன்டர்காம் வழியா பேசுறான். அவங்கள மேல அனுப்புங்கன்னு சொல்றான். ஆராத்யா ஒரு கை கால் நடுக்கத்தோட வரா, ஒரு கூனி குறுகி வரா, ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் வரா. அப்ப ஆராத்யா அவங்ககிட்ட சொல்றான், தீபக் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். தீபக் கிட்ட பேசும்போது அவகிட்ட தன்னம்பிக்கை எதுவுமே இல்லாத மாதிரி பேசுறா. ஒரு மாதிரி கூனி குறுகி நிக்கிறான். தீபக் உட்காரு, உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. தீபக் நல்லா வளர்ந்துருக்கான்றது ஆராத்யாக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. தீபக் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கோட் சூட் போட்டு லக்ஸுரியஸா ஒரு ஆபீஸ் சீவ் அப்படி இருக்குமா அப்படி இருக்காரு. இதை பார்த்த உடனே ஆராத்யா கழுதா வருது, அழுத்துட்டே இருக்கான். ஆராத்யா சொல்றா, இல்ல நான் பெரும் தப்பு பண்ணிட்டேன், என்னோட பண ஆசையெல்லாம் அப்படி விக்ரமோட போயிட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்புட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பணம் எல்லாம் சூதாட்டத்துல விட்டுட்டான். சூதாட்டத்தை விட்டதால என்னை விட்டுட்டு போயிட்டான். நான் அவனை விட்டு பிரிஞ்சு 2 வருஷம் ஆகுது. இப்போ நான் சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வருத்தப்படுறா. அப்படியா அப்படின்னு மட்டும் தான் கேட்கிறாரு தீபக். அப்ப ஆராத்யாக்குரிய அதிர்ச்சி ஆகுது. என்ன தீபக் நம்ம மேல ரொம்ப பாசமா இருப்பான், என் கூட வாழுன்னு சொல்லுவான்ற ஒரு எண்ணத்தோட வந்திருப்பா ஆராத்யா. தீபக்கோட மனசுல என்ன போயிட்டு இருக்குன்னா, 2 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம உனக்கு நல்ல ரிச்சான வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு நீ அவனோட போயிட்ட அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் மனசுக்குள்ள இருக்கு. அது தீபக் சொல்லிக்கல. அப்ப தீபக் என்ன சொல்றாரு, உனக்கு சாப்பாட்டுக்கான வேற வழி வேணா நான் செய்யறேன், என்னால அதை செய்ய முடியும் அப்படின்றாரு. அப்ப ஆராத்யா கேட்கறா, அன்வி எப்படி இருக்கா, நான் அன்வியை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறா. அந்த சமயம் தான் தீபக் ரொம்ப கோவம் வருது. அப்ப அந்த விஷயத்த கேட்டுடுறாரு. 2 வயசு குழந்தை தன் தாய் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுன்னு எதை பத்தியுமே யோசனை பண்ணாம நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கை வேணும்னு விக்ரமோட போன, அதனால நீ இந்த நிலைமைக்கு இருக்க. ஒரு நாளும் உன்னை பத்தி என் குழந்தைகிட்ட நான் சொன்னதே கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட தாய் இறந்துட்டாங்க, அவளோட தாய் இன்னொருத்தரோட போயிட்டான்னு சொன்னா என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுவா. என் குழந்தைய ஒரு காலமும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன். என் குழந்தைக்காக தான் நான் இந்த நிலைமைக்கே வந்தேன். ஒரு நாள் நான் உழைச்சு கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆராத்யா ரொம்ப அழறா, தான் பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுறா. ஆனா ஏன்னா இன்னைக்குதான் தீபக்கு ஒரு சந்தோஷமான நாளா இருக்கு. ஏன்னா அவன் மனசுக்குள்ள பல நாளா வச்சிருந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டுடுறான். ஆராத்யா ரொம்ப மன வருத்தத்தோட அந்த ஆபீஸ் விட்டு வெளியேறான். அப்படியே போகுது. அன்விக்கு வயசு 20 ஆயிடுச்சு. அன்வி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தன் அப்பா கைடன்ஸ் நல்லபடியா படிக்கிறா, நல்லபடியா சிவில் லைன்ல நல்லபடியா பட்டப்படிப்பு முடிக்கிறா. அது மட்டும் இல்லாம அப்பாவோட ஆபீஸ்ல லீகலா அங்க ஜாயின் பண்றான். அப்பா தன்னோட வேலையில உள்ள ஒரு நுணுக்கத்தையும் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. இது இப்படிதாம்மா செய்யணும், இந்த வேலையை இப்படிதான் செய்யணும், சின்ன சின்ன நுணுக்கங்களை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்பா சொல்ற எந்த ஒரு விஷயமும் தட்டாம கேட்டுக்கிற அன்வி. தீபக்கும் அன்வியும் சேர்ந்து அன்வி அறக்கட்டளைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அங்க உள்ள ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. படிப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த படிப்புக்கு தேவையான புத்தகங்கள், பென், பென்சில் எல்லாமே வாங்கி தராங்க. அங்க உள்ள எல்லாத்தையுமே சொல்றாங்க, படிப்பு ஒன்றுதான் உங்களை மாத்தம், நீங்க எல்லாருமே நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு தீபக் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு விருது விழா ஒண்ணு நடக்குது. அந்த ஆண்டுல யார் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்கா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லன்னு சொல்லிட்டு ஒரு விருது விழா நடக்குது. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள எல்லா பெரிய லைன்ஸ் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு உரத்த குரல்ல கேட்டுட்டே இருக்கு, அன்வி கன்ஸ்ட்ரக்ஷன் தீபக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்வி கன்ஸ்ட்ரக்ஷன்ல தீபக்கும் தீபக்கோட மகளையும் அழைக்கிறாங்க. அப்ப அன்வி சொல்லிட்டு இருக்காரு, நான் இந்த இடத்துக்கு வரதுன்னா சும்மாவே நான் வந்துடல. ஒரு நாள் என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் நிறைய கடினமா உழைச்சிருக்கேன், கல்லு தூக்கியிருக்கேன், மணல் தூக்கியிருக்கேன். இன்னைக்கு அதெல்லாம் தூக்கவே தான் இன்னைக்கு என் வாழ்க்கை பெருசா இருந்துச்சு. ஒரு தாய் இல்லாம ஒரு குழந்தைய நான் வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே அன்வி ரொம்ப அழுதுடுறா. இன்னைக்கு அன்வி சொல்றா, ஆமா அப்பாவோட கடின உழைப்பால் தான் அப்பா இந்த இடத்துக்கு வரான்னு அன்வியும் சொல்றா. இதெல்லாம் கேட்ட உடனே ஒரே சந்தோஷப்படுறாங்க.
இருக்காங்க எல்லாருமே. அங்க உள்ள எல்லாருமே என்ன பண்றாங்க, தீபக்கு மரியாதை செலுத்துறதுக்காக அந்த இடத்துல விட்டு எந்திரிச்சு நினைச்சு எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க. அப்ப அன்வி பேசுறா, எனக்கு வந்து அப்பா வந்து அம்மா இல்லாத ஏக்கத்தை கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அப்பா வந்து அம்மாவை என்னை பார்த்துக்கிட்டாரு, ஒரு கட்டத்துல என்னை பார்த்துக்கிட்டாரு. அப்பா அவரையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. ஒரு நேரத்துல சாப்பாடு கூட வழி இல்லாம இருந்த தீபக் இப்போ தன்னோட ஆபீஸ்ல மொட்டை மாடல நின்று பார்த்துட்டு இருக்காரு. தன்னோட மகள் காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னப்பா இங்க நின்று என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. இல்லம்மா, ஒரு நேரத்துல ஒரு சின்ன ஓட்டு வீட்டுல உடஞ்ச வீட்டுல நம்ம இருந்தோம், அந்த வீட்டுக்குள்ள தண்ணி வரும். ஆனா இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னா இந்த மேல் கூரையில் நான் நின்றுட்டு இருக்கேன், கீழே உள்ள வெளிச்சம் எல்லாம் எனக்கு ரொம்ப பெருசா தெரியுதுமா. நான் இந்த அளவுக்கு மேல வந்திருக்கேன்னா என்னோட கடின உழைப்பு மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்லாம நம்ம பணக்காரரா இருந்தாலும் சரி, அந்த உழைப்பாளருக்கு என்ன மரியாதை தரணுமோ அது தரணும். அவங்களால தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோன்ற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு நினைவு கூறார் தீபக் தன்னுடைய மகளுக்கு. தீபக் அன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா தன்னோட வாழ்க்கையில பெரிய அச்சீவ்மெண்ட் நினைச்சது அந்த அவார்டு தான். அந்த அவார்டே அவர் வாங்கிடுறாரு. தான் பட்ட கஷ்டத்துல நினைச்சு இன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் என் மகள் நல்லா இருக்கான்னு நினைப்போட அப்படியே சந்தோஷமா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப யோசனை பண்றாரு, தீபக் வந்து தன்னோட கடின உழைப்பை மட்டும் போட்டாரு, தன்னோட கடின உழைப்போட கொஞ்சம் சில விஷயம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வேறுபடுத்தி மாத்தி யோசனை பண்ணிருக்காரு. அதாவது கூலி ஆட்களா மட்டும் இல்லாம இந்த கூலி ஆட்களா இருந்து தன்னோட கட்டுக்கிட்ட வேலையை நம்ம எப்படி ரொம்ப சூப்பரா செய்யலான்றதை யோசனை பண்ணி ஒருத்தன் கிட்ட ஒரு பில்டிங் கேட்டு அதை ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்ததால தான் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. தீபக்கோட புத்திசாலித்தனம் தான் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டதுன்னு சொல்லலாம். கடின உழைப்பாளரா இருக்க எல்லாருக்குமே ஒரு தகுந்த ஊதியம் கிடைக்கும். அதே மாதிரிதான் தீபக்கு ஒரு நல்ல ஊதியம் கிடைச்சிருக்கு. அதுதான் அன்பி கன்ஸ்ட்ரக்ஷன். கடின உழைப்பு என்னைக்குமே நமக்கு கை கொடுக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.